தேவன் அவர்களது திங்கள் பொழுதுக்கான செய்தி. ஒரு சொல் என்ன சொன்னீங்க வாணி? மறந்துட்டேன். கன்னி 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 சொன்னீங்க. செய்தியை தொடர்ந்து ஓ, பாப்பா செய்தி தேடி பார்க்கலாம். இந்த கன்னி. நன்றி. சன்ரைஸ் செய்திகளோட வருகின்றார் நகுலவதி தவன் அவர்கள். வணக்கம், பாருங்கள். என்ன வெள்ளையா கிடக்குது? என்னாச்சு கம்ப்யூட்டருக்கு? பாருங்க, வருத்தமா இருக்கு வாணி சொல்லியா. கம்ப்யூட்டரே என்ன ஆச்சு? ஓகே, குட். செல்வியாக்கா ஓகேயா? செல்வியை காணையில இதுக்கு இங்கிலீஷ் கிளாஸ். அவர் இங்கிலீஷ் கிளாஸ் ஒழிச்சிடுவார். ஓகே ஓகே கள்ளம் படுத்துறவர் ஒழிச்சிடுவார். அமைதியா இருந்து படிச்சேன், நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் கொஞ்சம். இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம் 273 நவுலவதி தில்லை தேவன். லண்டன் செய்திகள். லண்டனில் 80க்கு மேற்பட்ட சரக்கு போக்குவரத்து நிறுவனம் ஒன்று, அதனுடைய மையம் ஒன்று இப்போது மூடப்பட இருக்கிறது. அங்கு பணியாற்றும் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்களுக்கு பணி இழப்பு நேர இருக்கிறது. பொருளாதார மந்த நிலை காரணமாகவும் போக்குவரத்து எரிபொருள் விலை காரணமாகவும் இந்த நிறுவனம் மூடப்பட இருக்கிறது. இங்கிலாந்து மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் அவர்களின் நீண்ட நாள் விருப்பமான ஹாரி குடும்பத்தினர் அவருடைய 2 பிள்ளைகளையும் 2023ஆம் ஆண்டுக்கு பின்னர் இம்முறை சந்தித்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இங்கிலாந்தை வாட்டி வதைக்கும் வெப்பம் காரணமாக பொதுமக்கள் வீடுகளில் குழாய் மூலம் தண்ணீர் பாவிப்பதைக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதை மீறி தண்ணீர் எடுப்பது ஆனால் நீங்கள் பாவிப்பதற்கான குற்றப்படம் அறவிடப்படும் என்று தண்ணீர் நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றன. தொடர்ந்து இங்கிலாந்தில் சுமார் 50 வருட கால இடைவெளி 1976ஆம் ஆண்டுக்கு பின்னர் இப்போது அந்த வெப்பநிலை சாதனையை இம்முறை சாதித்துள்ளது. வெப்பநிலை தொடர்ந்து 14 நாட்களுக்கு மேலாக 30 பாகை பெரன்கைட்டுக்கு மேலாக தொடர்ந்து வெப்பம் வீசியதனால் இந்த சாதனை நிகழ்ந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த வெப்பநிலை காரணமாக அறைகளுக்கு குளிரூட்டும் ஏர் கண்டிஷன் இவற்றை போலியாக தயாரித்து விற்பனை செய்து வருகிறார்கள். அது பாவிக்க முடியாததை நுகர்வோருடன் பொய்யை சொல்லி அதனை விற்று வருகிறார்கள். இதனால் பொதுமக்களே அவதானமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் இம்முறை ஹாரி அவர்கள் லண்டன் பயணத்தின் போது அவருடைய அம்மா டயானா இளவயதில் வாழ்ந்த வீட்டுக்கு நோர்தென்டன்ஷியருக்கு சென்று வந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. 1/7 அன்று டயானாவுக்கு 65வது பிறந்த தினத்தையொட்டி அவர் அங்கு உணர்ச்சி பூர்வமாக அங்கு சென்றிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சார்ல்ஸ் மன்னர் அவர்களும் அவருடைய மனைவியார் அவர்களும் லண்டன் மிருகக்காட்சி சாலைக்கு சென்று வந்திருக்கிறார்கள். கடந்த ஞாயிறு அன்று 12ஆம் தேதி 7ஆம் மாதம் அன்று அந்த லண்டன் மிருகக்காட்சி சாலையின் 200வது வருட நினைவை ஓட்டி அவர்கள் அங்கு சென்று இருக்கிறார்கள். மேலும் லண்டனில் ஓய்வூதிய வயதினை உயர்த்துவதற்காக அரசாங்கம்
விவாதித்து கொண்டிருக்கும் வேளையில் 66 வயதுடைய ஓய்வூதியதாரர்களுக்கு அவர்களுக்கு நிதி உதவியினையும் அவர்களுடைய ஓய்வூதிய பணத்தினையும் கூடுதலாக வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போதைய கால சூழ்நிலையில் செலவுகள் அதிகரித்த நிலையில் அவர்களுக்கு ஒரு நிவாரணமாக கூட நிதி வழங்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இதனால் அதற்கான மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. லண்டனில் பொது இடங்களில் பெண்கள் செல்வதற்கு பாதுகாப்பு அற்ற நிலை. பேருந்துகளில் நடைபெறும் பல உபாதைகளினால் இந்த செய்தி வந்திருக்கிறது. இப்போ 2 நாட்களுக்கு முன்னராக பேருந்து ஒன்றில் ஒரு பெண் விலாசம் கேட்டபோது அவரை தள்ளி விழுத்தி அவர்களை உபாதைக்கு உள்ளாக்கியதன் காரணமாக போலீசார் அந்த பேருந்தில் இருந்து கேமராவினை பார்த்து குற்றவாளியை தேடி வருகிறார்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நவுலவதி தில்லை தேவன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தந்திருந்தவர் நகுலவதி தில்லை தேவன் அவர்கள். நன்றி, வணக்கம். செய்திகள் பக்கமாக ஒரு தட்டு கொடுப்பை தரலாம். மக்கள் கேட்டவர்கள். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் மணி. வாழ்த்துக்கள். அந்த நினைவை ஒட்டி என்று சேர்த்து வாசிச்சிருந்தா இன்னும் அழகா இருக்கும். ஆனா அவ அப்படி வரையக்குள்ள தனிச்சு குறிச்சு வாசிக்கல ஒட்டி என்று வர்ற சொல் நினைவை ஊட்டி கொண்டு வருது. அதை ஒரு கவனமாக எடுத்தாருந்தா இன்னும் அழகாக இப்ப வாய்ச்சி கொண்டு வர்றார். அவருக்கு இருக்கும். அதாவது இந்த ஏர் கண்டிஷன் கூட குளிரூட்டி என்று தான் வருமாக்கும். என்ன அறைக்கு குளிரூட்டுறது வாங்கல அந்த இப்ப ஏர் கண்டிஷன் தான் அது. அதான் குளிரூட்டிக்கு பிறகு ஏர் கண்டிஷன் அதுக்கு என்ன சொல்றது? அதான் கேக்கு நான் சொல்றேன். ஏர் கண்டிஷனை தான் குளிரூட்டி என்று சொன்னேன். ரைட் ரைட். ஓகே ஓகே. அறைக்கு குளிரூட்டுற அந்த ஏர் கண்டிஷனை தான். ஓகே ஓகே. அது குளிரூட்டி. ஃப்ரிட்ஜ் குளிர் சாதன பெட்டி. சரி, அது ஃப்ரிட்ஜ் அல்ல. அது குளிர்சாதன பெட்டி. குளிர்சாதன பெட்டி வேற. அதத்தான் இப்ப சொல்றேனப்பா. குளிர் சாதன பெட்டி ஃப்ரிட்ஜ், குளிரூட்டி. இது அது இப்ப எல்லாமே சுத்தமாத்து, எல்லாமே களவு, எல்லாமே பொய்ய பெறப்புறைய சொல்லி அதை விக்கணுமா? அது வீட்டை அதை கொண்டு போக வேலை செய்யாம விற்பாங்க. ஏனென்றால் இப்ப இந்த கடைகள் எல்லாம் பழசுப்பட்டு இப்ப கிடக்குறதானே. அப்ப அதை கொண்டு போய் படிவ செய்து போட்டு இப்ப சனம் ஓடி தெரியுது. இது அவசரம தேவைக்கு ஜனம் அதை பார்க்காம வண்டி கொண்டு போய் வீணா காசுகளை கொடுத்து கொண்டிருக்கணும். ஃபேனும் இல்ல கடவுளைய. இங்க லோக்கல் கடையில கிடக்குது. அது 5 pounds எல்லாம் இப்ப 15 ஆக்கி 15 எல்லாம் 25 ஆக்கி வச்சிருக்கலாம். இருக்குது பக்கத்து கடை, இஸ்லாமிய கடையில இருக்குது. இல்ல ஒரு கடையிலும் இல்ல வாணி. இங்க ஒரு ஃபேனும் இல்ல. அந்த சின்ன ஹேண்ட் ஃபேனும் இல்ல. ஆனால் சிலர் ஃபேன் இல்லாமல் இருக்கிறார்கள். அதான் அப்படி இப்ப எப்படியும் சமருக்கு ஒரு ஃபேன் தேவைப்பட்டிருக்கு தான். நீங்க இப்ப இந்த வருஷம் தான் தேவை வேண்டியில்லை. போன வருஷம் எல்லாம் ஆனா சிலர் சொல்லுவாரு நாங்க ஃபேனை பாவிக்கிறோம் இல்ல, அந்த அளவுக்கு இருந்தது உண்டு. போன வருஷம் இருந்தது. ஆனா இந்த அளவுக்கு இல்லாட்டாலும் எப்படியும் ஃபேன் தேவைப்படுற அளவுக்கு தான் இருந்தது. வாங்குறது இல்ல. சிலர் வாங்க இல்லாம சொன்னாலும் சிலருக்கு ஒத்து வர இல்ல. நான் இருந்தாலும் கை காவலுக்கு கொண்டு வாங்கி இரவெல்லாம் மணி அந்த பெனவுட்டுவாங்க. அந்த மூச்சு வர கஷ்டமா அந்த ஒரே அமுக்கம் மாதிரி இருக்குது. அது வீடுல போனா இருக்கும் கட்டாயம். வெக்க கூட நேற்று வெக்க பயங்கர வெக்கையில நான் இரவு குசினி கதவை திறந்து விட்டுட்டு எல்லா கோல் அந்த கதவுகளையும் திறந்து விட்டுட்டு அப்புறம் இதுல இருந்து ஃபுட்பால் பாக்கியக்குள்ள டேபிள் ஃபேன்
கீழே போட்டுட்டு அதுல இருந்து பார்த்துட்டு இருந்த நாங்கள் பின்ன நான் அப்புறம் அதை கொண்டு போய் இப்பதானே அந்த குட்டி வச்சுட்டு ஒன்று தான் இருக்குது படுத்தேன். கையில வச்சு இப்படி வடிவா ஆமா 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 முகத்துக்கு செய்யலாம் நல்லா இருக்கும் தெரியும் தெரியும். எல்லா பிள்ளைகள் கையில அதான் பெரிய என்னட்ட கம்ப்யூட்டர் ஃபேன் வாங்கி 2 வச்சிருந்தேன்னா ஒரு 5-6 வருஷமா பாவிச்சது. அது கனகாலமா பாவிக்கையில கிடந்தது. தேவையில்லைன்னு போட்டு நான் குப்பை வாளி கட்டி பூ கொடுத்து விட்டுட்டேன். அது இப்ப ஒரு கொஞ்ச நாளுக்கு முதல். அப்புறம் இந்த முறை திடீரென இப்படி ஒரு சிக்கல் வந்தா போல ஃபேனுக்கு போனா ஃபேன் கிடைக்காம பிறகு தம்பி ஒரு டேபிள் ஃபேன் மாதிரி ஒரு சும்மா நீங்க சொன்ன மாதிரி விசிறி ஃபேன் மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ம். நான் மேசையில இதுல இல்ல இந்த நாங்க வச்சிருக்கிறது பக்கத்துல வைக்கிறேன். இது எலக்ட்ரிக்ல சார்ஜ் பண்ணி போட்டு சின்ன குட்டி உண்டு சுட்டி ஆமாமா. மற்றது 5 கிடக்குது வீடு நிறைய ஒவ்வொரு ரூம்லயும் கிடக்குது ம். 5-4 ரூம்லயும் கிடக்குது எல்லா இடமும் தேவைதானே அப்படின்ட்டு சரியான கஷ்டம் வீட்டுல. ஆனா கூட நேரம் வேலை செஞ்சாலும் அதுவும் இன்னைக்கு கிடைக்குது இப்ப மழை பெய்யுது வாணி. வெயில் அடிச்சது. இங்க இல்ல இப்ப மழை தூரும். நல்லதல்ல அதான் உங்களுக்கு. அதுதான் ஆனா நினைக்கலாம் ஓடணும். வெளியில உடுப்புகளை துவச்சு காய விட்டு அப்புறம் போய் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வீட்டுக்கு அதுவும் சாதுவா இங்காலே ஆனா இருந்தா மழை போல. கணக்க பெய்ய வேணும். இந்த வெயிலுக்கு கணக்க பெய்யாட்டி வருத்தம் வரும். ம். யோகா நடந்தோன்னு கேட்கலாம் மழை நல்ல தூரத்தை மழை. வாங்கிட்டு ஒன்னும் செய்யல. அது விட்டுட்டு ஓடையலான்ட்டு விட்டேன். அது கொஞ்சம் உடுப்பு நினைஞ்சு போச்சு. எங்களுக்கு நேற்று பின்னேற நல்ல மழை. ஆஹ் இப்ப ம். இப்ப வெயில் கொளுத்துது. ஆ. சரி சிவதர்ஷினி அவர் இணைஞ்சு கொள்ளுங்கள் பகுதி 1 அவர் ஆனால் வரிக்கவிகளும் அவர் தான் நினைக்க வேண்டும் 2 தொகுப்பாளர்களும் இன்றைக்கு விடுமுறை எடுத்தாள் இதுக்குள்ள நீங்கள் இப்போ சமைக்கும் பொழுது சரியா மச்சவும் மறக்க